அல்லாஹ் பாதுகாத்த ஒரு சிலரை தவிர நிறைய பேர் மாட்டிக்கொண்ட இடம் இதுதான். அடுத்தவர்களுடைய திறமையை அங்கீகரிக்க முடியாமை, அடுத்தவருடைய புகழை அங்கீகரிக்க முடியாமை, அடுத்தவர்களுடைய தராதரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமை. யா அல்லாஹ், என் மனசு இறுகி போய் அல்லாஹ், யாரையுமே பாராட்டுறதுக்கு மனசுல இடம் இல்ல. ஒரு சின்ன பிள்ளை வந்தா விமர்சிக்க 1000 பேர் வருவாங்க. அதே இது நல்லது செஞ்சா பாராட்டுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அது எல்லாரும் செய்யறதான்னு போயிடுவாங்க. சாதாரணமா பாராட்டுவது, ஊக்குவிப்பது என்பது நபிகளாருடைய மிகப்பெரிய சுன்னா. இது பக்குவப்பட்ட உள்ளத்தால மட்டும்தான் செய்ய இயலும். சும்மா கூனி குறுகி போன இறுகி போன நெஞ்சால செய்ய இயலாது. நம்ம என்ன சொல்லுவோம், யாராவது ஒருவரை புகழ்ந்தா நீங்க மண்ணள்ளி போடுங்க அப்படின்னு ஹதீஸ காட்டும். அந்த ஹதீஸை நம்ம தவறா வழங்கி வச்சிருக்கோம். யாராவது ஒருவரை அவர்கிட்ட இல்லாத ஒன்ன சொல்லி புகழ்ந்து ஏதாவது எதிர்பார்த்து புகழ்ந்தா தான் இது சொல்லப்பட்டே தவிர, இருக்கிறத புகழ்ந்தா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அவர் இஹ்லாஸ பார்த்துக் கொள்ளாது, அவரோட சம்பந்தப்படுது. நான் உங்களை புகழ்றேன், நீங்க நல்லவர், நீங்க எப்படி செஞ்சீங்க, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்த புகழ்றது தப்பே கிடையாது. அபூபக்கர் ஃபில் ஜன்னா என்பதை விட உலகத்துல புகழ் வேற என்ன இருக்குது? நீங்க உலகத்துல வெற்றி பெற்றீங்க, முதலாம் புள்ள வந்துட்டீங்க, நல்லா பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உலகத்தோட சம்பந்தப்படுது. அபூபக்கர் நீங்க சொர்க்கவாதி, ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் அவங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? உமர் சொர்க்கவாதி, ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? உஸ்மான் சொர்க்கவாதி, ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? அபூபக்கர் நீங்க சொர்க்கவாதின்னு சொல்ற புகழை விட வேற ஏதாவது புகழ் இருக்குதா?